ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். என்னோட பட்ஜெட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பட்ஜெட் போடல அப்படின்னாலும் இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் பணத்தை சேமிக்க முடியும். எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் பட்ஜெட் போட்டு தான் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு வரேன். ஸோ அதனால் என்னால் நிறைய அமௌண்ட்டு சேர்க்க முடியுது. என்னென்ன பட்ஜெட்டில் நான் ஒதுக்குறேன், எவ்வளோ அமௌண்ட்டு நான் பட்ஜெட்டுக்கு எடுத்து வைக்கிறேன் இந்த மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கான பட்ஜெட். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நானே என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கோம். ஸோ எங்கள் 2 பேருக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். பட்ஜெட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்கக்கூடிய ஏரியா அந்த பொறுத்து தான் பட்ஜெட் இருக்கும். ஸோ இது என்னோட பட்ஜெட். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன செலவுகள் அப்படின்றத முதல்ல எழுதிட்டு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் செலவு பார்த்தீங்க அப்படின்னா வாடகை. ஸோ வாடகை எவ்வளோ அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செலவுகள் எல்லாத்தையுமே எழுதிக்கிறேன். வாடகை, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மளிகையில் செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அதையும் நான் மளிகையிலே எழுதிக்கிறேன். அரிசி எல்லாமே சேர்த்து தான் மளிகைக்கான அமௌண்ட் நான் ஒதுக்குறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி, அப்புறம் பழங்கள், அப்புறம் நான்வெஜ், பால், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அப்புறம் சீட்ஸ், அப்புறம் கேஸ், கரண்ட், ஈபி பில், அப்புறம் மருத்துவ செலவு, அவுட்டிங், ஃபங்க்ஷன், பெட்ரோல், அப்புறம் பொங்கலுக்கான செலவு, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான செலவுகள். இதுக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாடகை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு 7,000 ரூபா வாடகைக்கு வருது. நாங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கிறோம். ஸோ நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மீடியமான வாடகையாக இருக்கும். மளிகைக்கு பார்த்தீங்கன்னா செக்கு எண்ணெய், அரிசி எல்லாமே சேர்த்து 3,000 ரூபா எங்களுக்கு மாதத்துக்கு ஆயிரும். எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்றதுனால 3,000 ரூபா கரெக்டாக இருக்கும். இந்த மளிகை பொருட்களில் பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஐட்டம், ஸோ எல்லாமே இதிலே வந்துடும். செக்கெண்ணெய், அரிசி எல்லாமே சேர்த்து எங்களுக்கு 3,000 ரூபா வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காய்கறிக்கு ஒரு 1,000 ரூபா ஆகும். வாரத்துக்கு ஒரு தடவை வாங்குவோம். ஸோ வாரத்துக்கு 200 ரூபா. வாரத்துக்கு 200 ரூபா வரும். பழமும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 200 ரூபா. ஸோ மாதத்துக்கு 1,000 ரூபா. நான்வெஜ்ஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,000 ரூபா. இதில் நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷு, சிக்கன், அப்புறம் எக்கு. ஸோ இது மட்டும்தான் வாங்குவோம். அதனால நான் 1,000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். நீங்கள் நான்வெஜ்ஜில் மட்டன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும். பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா எங்களுக்கு ஆகுது. பாலில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, சீட்ஸ் இதெல்லாம் போட்டு மில்க் ஷேக் மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது ஒரு 2-3 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால அதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் வாங்கணும். அதுக்கு ஒரு 500 ஆகிடும்.
கேஸுக்கு வந்து 500 ரூபா ஒதுக்குறேன். கேஸ் பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவேன். ஸோ மாசத்துக்கு 500 ரூபா அப்படின்னு ஒதுக்கியிருக்கேன். இது வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வந்து எங்களுக்கு கேஸ் செலவாகும். கரண்ட் பில்லும் அதே தான், 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் கட்டுற மாதிரி இருக்கும். கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் 2000 3000 அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஒரு 2-3 மந்த்ஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ கரண்ட் பில்லை வந்து கம்மி பண்ணலான்ட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு 2 மாசமாக ஏசி இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணல, குளிர்காலம் அப்படின்றதுனால. ஸோ கரண்ட் பில் கம்மியாக வரும்ன்ற நம்பிக்கையில் நான் வந்து மாதம் 500 ரூபா ஒதுக்கியிருக்கேன். 2 மாதத்துக்கு பார்த்தோன்னா 1000 ரூபா கரண்ட் பில்லுக்கு ஆகிடும். மெடிக்கல் செலவுக்கு வந்து ஒரு 1000 ரூபா. மெடிக்கல் செலவு வந்து இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய செலவு தான். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் டேப்லெட் வாங்கணும், அப்பப்போ போயிட்டு டாக்டரை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நிறைய வந்து செலவாகும். ஸோ எங்களுக்கு அது மாதிரி இல்லை. ஸோ அதனால 1000 ரூபா மட்டும் ஒதுக்கியிருக்கேன். அவுட்டிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு 1000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். அவுட்டிங்னா சும்மா பக்கத்தில் ஏதாவது பீச்சுக்கு போகிறது, ஏதாவது மூவிக்கு போகிறது அந்த மாதிரி தான். இங்கே நாகப்பட்டினத்தில் இருக்கிறதுனால பெருசாக அவுட்டிங் போகிறதுக்குலாம் ஒன்றுமே இங்கே நாகப்பட்டினத்தில் பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ பீச்சுக்கு போவோம், இல்லாட்டி மூவிக்கு போவோம். மூவி கூட இப்போ பெருசாக வந்து மூவிஸ்லாம் எதுவும் பெருசாக ரிலீஸ் ஆகலை. அதனால மூவிக்கெலாம் நாங்கள் ஒரு 6 மந்த்ஸாக போகவே இல்லை. ஸோ அவுட்டிங்காக ஒரு 1000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். அதாவது ஃபங்க்ஷன் வந்ததுன்னா ஒரு 1000 ரூபா. ஃபங்க்ஷனுமே எங்களுக்கு பெருசாக ஒரு 6 மந்த்ஸில் எந்த ஃபங்க்ஷனுமே எங்கள் ரிலேட்டிவ்ஸில் வரல. ஸோ வந்துச்சுன்னா அந்த செலவு, அப்படி வரலன்னா அதையுமே நான் சேமிக்க தான் செய்வேன். பெட்ரோலுக்கு வந்து 1000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். பெட்ரோலுக்கு நான் ஏன் 1000 ரூபா மட்டும்தான் ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறாங்க. ஏதாவது திங்ஸ் வாங்குறது, சும்மா வெளியில் ஏதாவது அவுட்டிங் போகிறது அந்த மாதிரி எடுக்கும்போது தான் நாங்கள் வந்து பைக் யூஸ் பண்ணுவோம். ஸோ பெட்ரோல் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாங்கிறது அதிகம். ஸோ இருந்தாலும் நான் ஒரு 1000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். பொங்கல் வர்றதுனால இப்போ பொங்கல் செலவுக்கு ஒரு 1000 ரூபா வந்து ஒதுக்கியிருக்கேன். ஏதாவது வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செலவு இது எல்லாமே வந்து செலவு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் பண்ணி பார்க்கலாம். $19,000 வருது. ஸோ செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா 19,000 எங்களுக்கு இந்த மாதத்துக்கு வருது. வருமானம் எவ்வளோ அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து 2 பேருக்கான பட்ஜெட். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து பட்ஜெட் போடுங்க. இந்த செலவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ வாடகை வீடு இல்லைன்னா வாடகைக்கான செலவு இல்லை. ஸோ நீங்கள் வேறு எதுவும் இதில் நீங்கள் வாங்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு செலவு வேறு மாதிரி வரும். இது வந்து எங்களுக்கான செலவு இப்படி இருக்குது. ஸோ இது போட்டோமா. இப்போ நான் சேமிப்பு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வருமானம் எவ்வளோ அப்படின்றத சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி நீங்கள் பட்ஜெட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மொபைல் ரீசார்ஜுக்கும் இப்போ மொபைல் ரீசார்ஜ் வந்து 2 ஃபோன் இருக்குது. ஸோ 2 ஃபோனுக்கான மொபைல் ரீசார்ஜ், அப்புறம் வந்து இன்டர்நெட், இது இன்டர்நெட்டுக்கும் மொபைல் ரீசார்ஜுக்கும் நான் வந்து இயர்லி பேக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அந்த இயர்லி பேக் வந்து முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. ஸோ இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் இப்போ புதுசாக போடணும், வருஷ கார்டு தான் போடுறோம். அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நான் ஒரு 6 மந்த்ஸாக சொன்னேன் இல்லையா, அவுட்டிங் போகல, அதுக்கு நான் அமௌண்ட் ஒதுக்கியிருந்தேன். மூவிக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் நான் ஃபங்க்ஷனுக்கு அதெல்லாம் ஒதுக்கியிருந்த அமௌண்ட் எதுவுமே எனக்கு செலவாகலை. ஸோ அந்த காசு எல்லாமே நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த காசை வச்சு நான் வந்து மொபைல் ரீசார்ஜ் இன்டர்நெட்டும் வந்து நாங்கள் பே பண்ணிட்டோம். ஸோ எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் 2 ஃபோனுக்கு ப்ளஸ் வந்து ஒரு வருஷத்துக்கான இன்டர்நெட் ரீசார்ஜ் எல்லாமே சேர்த்து எங்களுக்கு ஒரு 24,000 ரூபா வந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு நாங்கள் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து மாதம் கட்டணும் அப்படின்ற ஒரு இது இல்லை. ஸோ மறந்துடுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வருஷ கார்டு போட்டோம்னா அது எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகுது. நம்ம மாதம் போட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுற மாதிரி இருக்குது. வருஷ கார்டு போட்டோம்னா கொஞ்சம் அமௌண்ட் அதில் மிச்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வருஷ கார்டு போட்டிருக்கோம். ஸோ 24,000 வந்து இதை நம்ம பட்ஜெட்டில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அது நான் வந்து இந்த மாத பட்ஜெட்லேருந்து நான் இதை எடுக்கலை. ஸோ போன மாத பட்ஜெட்லேருந்து தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால இதை நம்ம சேர்க்க வேண்டாம். ஸோ 19,000 ஆச்சா. சேமிப்புகள் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பில் பெருசாக மாற்றங்கள் இல்லை, எல்லா மாதமும் பண்ணுறது தான். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி கட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நகை சீட்டு,
மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க இன்ஸ்டாகிராமில் கூட. ஹஸ்பண்ட் தான் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டிஜி கோல்டு வந்து எனக்கு ஒன்று முடிய போகுது. போத்தீஸில் தான் டிஜி கோல்டு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். அது எனக்கு பிப்ரவரியில் முடியுது. ஸோ நகை என்ன எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் இதுக்கெலாம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி வந்து 10,000 ரூபா கட்டிகிட்டு இருக்கேன். அந்த 10,000 ரூபா வந்து கட்டி ஆரம்பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி வந்துச்சு அப்படின்னா 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் 3 இயர்ஸ் வந்து ஆர்டி கட்டணும். அடுத்தது நகை சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் தான் கட்டுறேன். ஜிஆர்டி ஆப்பில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ எங்கள் ஊரில் ஜிஆர்டி ஷோரூம் இல்லை. ஸோ அதனால் ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 3,000 ரூபா வந்து ஜிஆர்டியில் வந்து கட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 3,000 ரூபா வந்து கட்டிட்டு இருக்காங்க. இது மியூச்சுவல் ஃபண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது 100 ரூபாயிலேருந்து நம்ம சேமிக்கலாம். ஸோ அதனால ஒரு 500 ரூபா ஒதுக்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நாங்கள் எல்ஐசியில் தான் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். லைஃப் இன்சூரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் எவ்வளோ ஆகும்னா 8,500 ரூபா வந்து லைஃப் இன்சூரன்ஸுக்கு ஆகுது. இது நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஆகும்னா 25,000 ரூபா வருது. ஸோ டோட்டல் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 25,000 ரூபா வந்து ஆகுது. நான் வந்து செலவை விட சேமிப்பு வந்து அதிகமாக பண்ணுறேன். ஸோ வந்து இதுக்கு வந்து நான் ஒரு பிளான் பண்ணி பண்ணுறதுனால என்னால் பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் என்னோட செலவு எவ்வளோ இருக்குது? 19,000 இருக்குது. சேமிப்பு எவ்வளோ இருக்குது? 25,000 இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஆர்டி அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டி கட்டுறது வந்து இப்படி தான் வந்து செலவு சேமிப்பு இருக்குது என்னோடது. இதில் வந்து எவ்வளோ வந்து வருமானம் அப்படின்றத சொல்கிறேன். வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் வந்து 50,000 ரூபா. ஹஸ்பண்ட் மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ 50,000 ரூபா. செலவு சேமிப்பு ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆகுது அப்படின்னா 44,000 ரூபா வருது. ஸோ 19,000 + 25,000 போட்டோம் அப்படின்னா 44,000 ஆகிடும். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 6,000 ரூபா இருக்கும். இந்த 6,000 ரூபாயுமே வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுப்போம். ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அதை எடுத்துக்கிற மாதிரி. இதையும் நாங்கள் செலவு பண்ண மாட்டோம். இப்படி தான் வந்து நான் வந்து பட்ஜெட் போட்டு இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்பில் ஒரு நகை சீட்டு வந்து கட்டியிருந்தேன். நகை சீட்டு வந்து முடியுது. நான் காரைக்காலில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஆர் கடையில். ஸோ அந்த நகை சீட்டு முடிஞ்சு நகை என்ன எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அமௌண்ட்டில் பட்ஜெட் வேணும், இப்போ ஒரு 10,000க்கு வேணுமா, 20,000 ரூபாய்க்கு வேணுமா அப்படின்றத கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி உங்களோட செலவுகள் எல்லாத்தையுமே எனக்கு இன்ஸ்டாகிராமில் டைரக்ட் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து செலவை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்குவேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.